அலகு 5 மற்றும் 6. அதாவது தொல்பொருள் மானுடவியல்ல கால கணிப்பு முறைகள் மற்றும் காலநிலை மறுசீரமைப்பு முறைகள், இது 2 பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப கால கணிப்புனா என்ன, காலம்னா என்ன, நேரம் காலம் எல்லாமே நமக்கு ஒண்ணுதான். இப்போ ஒரு வரலாற்று பாடத்தை நம்ம திறம்பட எழுதணும், திறம்பட அதை அடுத்தவங்க முன்னிலையில வைக்கணும். ஒரு தொல்லியல் ஆய்வுல கண்டெடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று சான்றாக இருக்கலாம். அந்த சான்றை சரிவர நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா, அது எந்த காலத்தை சார்ந்தது, அந்த காலவியல் வரிசைப்படி நாம் கண்டுபிடித்த பொருட்களை வகைப்படுத்தினால் மட்டுமே அந்த கால கணிப்பு முறை சரியாக அமையும். அந்த கால கணிப்பு முறை சரியாக இருந்தால்தான் இந்த தொல்பொருள் சான்றையும் நம்ம பயன்படுத்துவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஏன்னா நமக்கு வரலாற்றுல எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, காலம், அதாவது புவியியலும் காலமும் 2 கண்களை போன்றது வரலாறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வரலாறை எழுதுவதில் கால கணிப்பு என்பது கரெக்டா இருக்கணும். சங்க காலமா, சங்க காலத்துக்கு முன்னாடி வேத காலமா, வேத காலத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகமா, எதுக்கடுத்து எது வருது, கிறிஸ்துக்கு முன்பு இது இது எந்த ஆண்டு, எல்லாம் நமக்கு தெளிவர இருக்கணும். மௌரியர்கள் காலம் எப்ப, குப்தர்களின் ஆட்சி காலம் எப்ப, இந்த மாதிரி ஒரு கால கணிப்பு வரிசை தெரிஞ்சாதான் நம்மளால அந்த வரலாறை திறம்பட பார்க்க முடியும், படிக்க முடியும், அதை சரியாக எழுதவும் முடியும். அப்ப கால கணிப்புங்கிறது ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒண்ணா நமக்கு இன்னைக்கு இந்த தொல்லியல் பாடத்திலையும் தொடர்புடையதா நமக்கு இருக்கு. அப்ப இந்த கால கணிப்பு முறைய எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி பண்றோம். அந்த ஆராய்ச்சி பண்றப்ப நம்ம கையில ஒரு மரத்துண்டு கிடைச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா மண்பானை ஓடு கிடைச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தோல் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கிடைச்சிருக்கலாம், இல்ல அது ஒரு நாணயமாக கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு பொருள் நமக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியின் போது ஒரு பொருள் கிடைச்சிருக்கு நம்ம கையில. அப்ப இந்த பொருளுடைய காலத்தை நம்ம என்ன செய்யணும், கணக்கிடணும். காலத்தை கணக்கிடுவதற்கு பெயர் தான் கால கணிப்பு முறை. சில பொருள்களை சில முறைப்படி கண்டுபிடிக்கலாம், சில பொருட்களை சில முறைப்படி கண்டுபிடிக்கலாம். நிறைய வகைகள் இருக்கு இந்த தொல்லியல் ஆய்வுல. பொருட்களுடைய காலத்தை கண்டுபிடித்ததுக்கான கால கணிப்பு முறைகள் நிறைய இருக்கு. முதல்ல பாக்குற பாருங்க, உத்தேச மதிப்பு கால வரையறை. அடுத்ததாக ரேடியோ கார்பன் முறை. அடுத்ததாக காந்தவியல் கணிப்பு முறை. தெர்மோலூமினிசன்ஸ் முறை. தெர்மோலூமினிசன்ஸ் அப்படின்னா வெப்பத்தை உமிழ்தல், அதன் மூலமாக கண்டுபிடிக்கப்படுகின்ற கால கணிப்பு. எவ்வளவு வெப்பத்தை அந்த பொருள் உமிழ்கிறது. அதுபோல பொட்டாசியம் ஆர்கான் கால கணிப்பு முறை. எரிமலை சாம்பல் படிவ கணிப்பு முறை. மரவளைய கால கணிப்பு முறை. மகரந்தத்தாள் கணிப்பு முறை. ஒளி அதிர்வு கால கணிப்பு முறை. கடைசியா பாக்குறது ஆப்சிடியன் படிவ கணிப்பு முறை. இது எல்லாமே கணிப்பு முறைகள் தான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு முறையிலும் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. அதற்கேற்றாற்போல் நம்ம எந்த விதமான பொருளுக்கு கால கணிப்பு வேணும் அப்படிங்கிறத இதை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கண்டுபிடிச்சுக்கிறோம். முதல்ல பாருங்க, உத்தேச மதிப்பு கால வரையறை. இந்த உத்தேச மதிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம மார்க்கெட்ல ஒரு பழம் வாங்கிட்டு போறோம், ஒரு பப்பாளி பழம் வாங்கிட்டு போறோம் ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருந்து. அப்ப இங்க இந்த பப்பாளியினுடைய விலை இதுதான் அப்படின்னு சொன்னா, ஒரு அடுத்த மார்க்கெட்லயும் அதோட விலை என்னவா தான் இருக்கணும், இதுவா தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், உத்தேசமாக நம்மளால் மதிப்பிட முடியும். ஒரு பொருளினுடைய மதிப்பை கண் பார்வையில பார்த்து, இங்க இதுக்கு மதிப்பு இவ்வளவுனா அங்க சரியா இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியும், சிறப்பாக மதிப்பு செய்ய முடியும். ஒரே விதமான தன்மைகளை கொண்ட புராதன பொருட்கள். அப்ப புராதன பொருட்கள்னா அந்த பழமை வாய்ந்த பொருட்கள், அதனுடைய தன்மை பார்த்தோம்னா ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே போல இருக்கு, ஒரே எடையில இருக்கு, சரிங்களா? அப்ப பார்த்தோம்னா அப்ப இதுவும் அதுவும் ஒரே காலம் தான், சமகாலம்தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அந்த தன்மைகளை கொண்டு. அப்ப இது மாதிரிலாம் என்னென்ன பொருட்களை இதுல நம்ம பார்க்கலாம் உத்தேச மதிப்பு கால வரையறைப்படி அப்படின்னு பாக்குறப்ப, மட்கலங்கள், மண்ல செய்யற பானை பாத்திரம் எல்லாமே, காசு, நாணயங்கள், எழுத்துக்கள், பொறிக்கப்பட்ட ஓடுகள். அந்த சின்ன சின்ன ஓடு, அந்த ஓடுல அந்த ஓட்டை யார்
தயார் பண்ணாங்க, அந்த பானை ஓட யார் தயார் பண்ணாங்கன்னு அவங்க பெயர் இருக்கலாம், அல்லது அதை பயன்படுத்தியவர்களுடைய பெயர்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகள், சிற்பங்கள், சின்ன சின்ன சுதை வடிவ சிற்பங்கள், சுடுமண் உருவங்கள், ஆடை அலங்காரம். அந்த அலங்காரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதுல முகத்துக்கு இந்த மாதிரி அலங்காரம் இருக்கு அப்படின்னா இதுக்கும் இதே போல அலங்காரம் இருக்கு அப்படின்னா அப்ப சமகாலமா இருந்திருக்குமோ ரெண்டும். அந்த மாதிரி ஒரே விதமான பண்புகளை கொண்ட தன்மைகளை கொண்ட பொருட்களை பார்க்கும் பொழுது நம்ம அதனுடைய என்ன பண்ணிடுறோம், அதனுடைய கால வரையறையை உத்தேசமாக மதிப்பு செய்து அது வந்து ஒரு நிர்ணயம் பண்ண முடியுது. இப்ப நம்ம இந்த மண்ணடுக்கு முறைன்னு சொல்றாங்க. இந்த மண்ணடுக்கு முறையில தோண்டிக்கிட்டே போறப்ப ஒரு நாணயம் கிடைச்சிருக்கு 5வது மண்ணடுக்குல, இன்னொரு நாணயம் கிடைச்சிருக்கு 11வது மண்ணடுக்குல. அப்ப நம்ம இத வச்சு பாக்குறப்ப 5வது மண்ணடுக்கு என்பது மேல இருக்கிற சமதளத்திலிருந்து 5வது அடுக்கு. அப்ப காலம் அப்படின்னு பாக்குறப்ப இதனுடைய காலம் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய காலம் 5 மண் அடுக்குகளுக்கு கீழே இருக்கின்றது என்றால் இதனுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டிற்குள் இருக்கலாம். 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 11வது நூற்றாண்டை சார்ந்ததாக அந்த 5வது மண்ணடுக்கில் கண்டெடுக்கப்பட்ட பொருளை வைத்து நம்ம சொல்லலாம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு விஜயநகர பேரரசு ஆட்சி காலம் இந்த மாதிரி நம்ம வந்து அதை சொல்லலாம். நம்ம அப்ப 11வது மண்ணடுக்குல ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதே விதமான நாணயம். அப்ப 11வது மண்ணடுக்குல கிடைச்சிருக்கிற பொருளை பார்த்துட்டு அப்ப அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த 7ம் 11க்கும் முந்தைய காலத்தை சார்ந்த, முந்தைய நூற்றாண்டு காலத்தை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அந்த மண்ணடுக்கு முறையின்படி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த வருடங்களை நம்மளால முடிவு பண்ண முடியுது. அப்ப இந்த மண்ணடுக்கை வைத்து உத்தேச மதிப்பு பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் அந்த உத்தேச மதிப்பு கால வரையறை. நம்மளாம் சொல்றோம் 5 மண்ணடுக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு, அது ஒரு உத்தேசமாக சொல்லப்படுகின்ற மதிப்பு. அதற்கு கீழே போக போக அதற்கு ஒரு 5 நூற்றாண்டுகளுக்கு கீழே இருக்கலாம், ஒரு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் அந்த 11வது மண்ணடுக்கு. அப்ப இது எப்படி சொல்றோம் அப்படின்னா, உத்தேசமாக சற்றேற குறைய அப்படின்னு சொல்ற மாதிரி துல்லியமா சொல்ல முடியாது. உத்தேசமா இதுவும் அதுவும் ஒண்ணு போல இருக்கு. அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துல முகஞ்சதாரால எடுத்திருக்காங்க நிறைய பொருள், ஹரப்பால நிறைய எடுத்திருக்காங்க. இந்த ஹரப்பால இருக்கிறது முகஞ்சதாரால இருக்கிறது ஒன்று போல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ஹரப்பாவும் முகஞ்சதாராவும் சமகாலத்தைய நாகரிகத்தை சார்ந்தவை. அப்ப அதுல ஒரு உத்தேச மதிப்பு நம்ம சொல்ல முடியுதா, இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப உத்தேச மதிப்பு கால வரை என்பது நம் கண்ணால் பார்க்கின்ற அந்த புராதன பொருளுடைய தன்மைகளை, அதனுடைய உண்மை தன்மைகளை வைத்துக்கொண்டு அதை கண்ணால் நம்ம பார்த்துட்டு இதுவும் ஒரே ரகம்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு நிறைய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அந்த நாணயங்களால நம்ம பகுக்கிறோம், பிரிச்சு வைக்கிறப்ப என்ன செய்வோம், ஒண்ணு 50 பைசா காசா சேர்த்து வைப்போம், இன்னொன்னு 1 ரூபாய் காயினா சேர்த்து வைப்போம், இன்னொன்னு 2 ரூபாய் நாணயங்களாக சேர்த்து வைப்போம். அப்படி நம்ம நாணயங்களை பிரிக்கிறப்ப என்ன செய்யறோம், ஒரே தன்மை, ஒரே விதமான அதனுடைய ஒரே மதிப்பை உடைய நாணயங்களை நம்ம பிரிச்சு வைக்கிறோம். பிரிச்சு வச்சுட்டு இதெல்லாம் ஒண்ணு சொல்றோம். இது போல இந்த நம்ம தொல்பொறியல்ல கண்டுபிடிக்கப்படுகின்ற பொருட்களையும் இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உத்தேச மதிப்பு இதுக்கு ஒண்ணு கொடுத்து இதுவும் அதுவும் ஒரே நாகரிகம், இதுவும் அதுவும் சமகாலத்தவைகள் அப்படின்னு நம்மளால பேச முடியும். அப்ப மட்கலங்கள், காசுகள், எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகள், சிற்பங்கள்ல பாத்தீங்கன்னா சுடுமண் சிற்பம், அடுத்து போக ஆடை அலங்காரம். அந்த ஆடை அலங்காரம் எப்படி இருக்கு, அப்ப இதுவும் இந்த கோவில் வாசல்ல இருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஒருத்தர் வந்து முன்னாடி நிக்கிறாரு, ஒரு அரசர் நிக்கிறாரு, கும்பிடுகின்ற போஸ்டர்ல இருக்காரு. அப்ப இவரை பாக்குறோம். இதே போல இன்னொரு கோவில் கொஞ்சம் தள்ளி இருக்கு, அந்த கோவில இதே போல சிலை, அவர்களுடைய வேட்டி அலங்காரம், அந்த வேட்டி அவங்க முடிஞ்சிருக்கிற விதம், அந்த வேட்டியில காணப்படுகின்ற நுண்ணிய வேலைப்பாடுகள், அப்ப அது போல அவங்களுடைய சிகை அலங்காரம், அப்படி அது போக அவங்களுடைய ஆடை அலங்காரங்கள் எல்லாத்தையுமே வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உத்தேச மதிப்பை வந்து நம்ம கொடுக்க முடியும். இதே போல இருக்கு அந்த கோவில்ல,
இதே போல ரதி மன்மதன் அவங்களுடைய சிலை இருக்கிறது. இதே ரதி மன்மதன் வந்து கரும்பு வில்லை வைத்துக் கொண்டு இந்த கோவில்ல இருக்காங்க. அதே போல அந்த கோவில்லயும் இருக்காங்க. அப்ப இதே போல அந்த சிலைகளுக்கு ரதிக்கு வந்து அந்த அணிகலன்கள், அவங்களுடைய தலை ஜடை பின்னல், இது எல்லாம் ஒரே போல இருக்கு அப்படின்னா நம்மளாவே என்ன செஞ்சிடலாம், இது எல்லாமே ஒரே சமகாலத்தவை சொல்லி முடிவு பண்ணிடலாம். இதுதான் வந்து உத்தேச மதிப்பு கால வரையறை. அடுத்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரேடியோ கார்பன் முறை. இந்த ரேடியோ கார்பன் முறையை கண்டுபிடிச்சவர் யாருச்சுன்னா வில்லட் லிபி, சிகாகோ நகரத்தை சார்ந்தவர். இவருக்கு அதுக்காக 1960 வருஷத்துல வந்து இவருக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னோம்னா நோபல் பரிசை வந்து இந்த முறையை கண்டுபிடித்ததுக்காக வழங்கப்பட்டிருக்கு. வில்லியட் லிபர். சரி, இந்த வில்லட் லிபர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா கரி என்கின்ற கரி அணுக்களை பற்றி கண்டுபிடிக்கிறார். அதாவது ஒவ்வொரு உயிர் வாழ்கின்ற பொருளிலும் கரி என்பது முக்கியமான ஒண்ணு. கரின்னு சொல்றோம்னா அது வந்து கார்பன் நம்ம சொல்லலாம். கார்பன் என்பது ஒவ்வொரு உயிர் வளர்ச்சிக்கும் இன்றியமையாத ஒரு பொருள் வந்து கார்பன். அப்ப எல்லா உயிரினத்திற்குள்ளும் அந்த கார்பன் இருக்கும். ஒரு தாவரத்திலும் இருக்கும், ஒரு மிருகத்திலும் இருக்கும், ஒரு மனிதனிலும் இருக்கும் அது கார்பன். அப்ப இந்த இந்த தாவரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சுற்றியுள்ள தாவர விலங்கு இந்த பொருட்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னோம்னா கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு எல்லாமே எல்லாத்துக்குள்ள ஒரு கார்பன் உள்ள போது ஒரு கார்பன் வெளியில வருது, ஒரு கார்பன் உள்ள போது. அப்ப இந்த முறை நடந்துகிட்டே இருக்கு. உலக இயக்கத்தில் நம்மையும் அறியாமல் நமக்கு மீறி அந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு அதை என்ன பண்ணுதுன்னு சொன்னோம்னா ஆக்சிஜனை அடுத்து வந்து வெளியேற்று, கார்பனை தக்க வைத்துக் கொண்டு ஆக்சிஜனை வெளியேற்றியது. இது வந்து வழக்கமா நடந்துகிட்டு இருக்கின்ற ஒரு அதனுடைய ஒரு என்ன செய்யலாம், அதனுடைய இயக்கம்னு சொல்லலாம். அப்ப இந்த கார்பனை தக்க வைத்துக் கொள்கிறது பாத்தீங்களா. அப்ப இந்த கார்பன் வந்து என்ன மாதிரியான கார்பன் அப்படின்னா கார்பன் இயல்பாகவே கார்பன் 12ங்கிற கார்பன் தான் வந்து எல்லாமே வந்து உட்கொள்வது. கார்பன் 12. இந்த கார்பன் 12 என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோம்னா வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனோடு தொடர்பு கொண்டு ஒரு கதிரியக்க தன்மையை உருவாக்கி அந்த கதிரியக்கத்தின் மூலமாக கார்பன் 14ஆக மாறுகிறது. கார்பன் 12 உள்ள போகுது உடம்புக்குள்ள. அந்த கார்பன் 12 வளிமண்டலத்தில் உள்ள ஒரு கதிரியக்க தன்மையினால் கார்பன் 14ஆக நடக்கும். அப்ப நம்ம உடலுக்குள்ளேயும் இந்த கதிரியக்க தன்மை உண்டு. புரியுதுங்களா. அப்ப இந்த கதிரியக்க தன்மை அப்ப எப்படி இருக்கும், அப்ப கார்பன் 14ஆக எல்லா உயிரினத்திலும் காணப்படும். சரி, இப்ப வந்து இந்த கார்பன் 14 வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு மரம், அந்த மரத்துக்கு வந்து வாழ்வு காலம் முடிஞ்சு போச்சு. அந்த மரம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிற மரமா இருக்கிறது, நடப்பட்ட மரமாக இருக்கிறது வெட்டப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெட்டப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து கார்பனை உட்கொள்ளாது இல்லைங்களா. உயிரற்ற தன்மை ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொருளுடைய உயிரற்ற தன்மையினால உள்ள கார்பன் வந்து என்ன செய்யாது, நமக்கு நுழையாது. கார்பன் உட்கொள்வது நிப்பாட்டிரும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற கார்பன் இருக்கு பாத்தீங்களா. அப்ப உள்ள இருக்கிற கார்பன் இப்ப என்னவா இருக்கு, 14ஆ இருக்கு. கார்பன் 14ஆக கதிரியக்க தன்மையின் மாறுபட்ட அந்த கார்பன் அதுக்குள்ள இருக்கு. ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா உள்ள கார்பன் நுழையாததுனால கார்பன் 14 அந்த உயிரற்ற தன்மையினால் கார்பன் 12ஆக மாறிவிடும். இந்த கார்பன் 12ஆ மாறுறதுக்கு ஒரு ஆயுள் காலம் அதற்கு தேவைப்படுகிறது. கார்பன் 14 கார்பன் 12ஆக மாறுவதற்கு ஒரு ஆயுட்காலம் தேவைப்படுகிறது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அரை ஆயுட்காலம் சொல்றாங்க. இந்த சிதை உறுதல் நடைபெறுவதற்கான அந்த காலத்தை அரை ஆயுட்காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரை ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் பார்த்தோம்னா 5568 ஆண்டுகள். அப்ப இப்ப இருக்கின்ற ஒரு மரத்தில் நாம் அதனுடைய கார்பன் அணுவை சோதித்து பார்த்தால் அதனுடைய கார்பன் 14 அதுல இருக்கும். பழைய மரத்தில் வெட்டப்பட்டு வேற இருந்து கிடைச்சிருக்கு, உள்ள இருந்து ஒரு மரம் கிடைச்சிருக்கு நமக்கு. நம்ம தோன்றப்ப அகழ்வாராய்வு பண்ணும் பொழுது தொல்லியல் பொருளா ஒரு மரம் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. அந்த மரத்தினுடைய கார்பன் தன்மையை சோதித்து பார்த்தோம்னா கார்பன் 12ஆ மாறி இருந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய ஆயுட்காலம் 5568 ஆண்டுகளுக்கு முன்பானது. இல்ல கார்பன் 12ஆ மாறல, ஆனா மாறிக்கிட்டே இருக்கு, கார்பன் 14ல இருந்து மாறிக்கிட்டே இருக்குன்னா அப்ப அதனுடைய தன்மை எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய ஆயுட்காலத்தை நம்மளால முடிவு பண்ண முடியும். புரிஞ்சிருச்சுங்களா.
கார்பன் 14. இதனுடைய ஆயுட்காலம் அரை ஆயுட்காலம்னு சொல்றாங்க. 5568 ஆண்டுகள் சொல்றாங்க. அப்ப கார்பன் 14ங்கிற ஒரு தனிமம் உயிரோட இருக்கிறப்ப அந்த மரத்துல இருக்கு, தாவரத்துல இருக்கு. அது சிதை உறும் பொழுது, சிதை உறுகின்ற காலம் எடுத்துக்குது 5568 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு கார்பன் 14ங்கிறது கார்பன் 12ஆக மாறிவிடுகிறது. அப்ப இதை வைத்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இதனுடைய காலத்தை சொல்லலாம். ஒரு மரத்தை நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல இருக்கிற கார்பன் தன்மையை பொறுத்து என்ன செஞ்சாலும் இது பண்ணலாம். இதை எப்படி கணக்கு பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பெயர் வந்து கைகர் எண்ணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு இயந்திரம், அந்த கைகர் எண்ணி அப்படிங்கிற இயந்திரத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய கார்பனுடைய அந்த ஆண்டு காலங்களை வந்து கார்பனுடைய தன்மையை வந்து கரெக்டா கணக்கிட்டு கொடுத்துரும். அப்ப இதன் மூலமா என்னென்ன பொருட்களை நம்ம பார்க்கலாம், சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப மக்கி போன மரம், எரிந்து போன மரம், மக்கி போகாம இருக்கிற எலும்பு, ஒரு எலும்பு துண்டு, ஒரு நிலக்கரி, ஒரு தோல் பொருட்கள், மக்கி போகாம கிடைக்கிற துணி துண்டுகள், துணி, அந்த காலத்து துணி, தென் ரோமம். இது எல்லாத்துக்கும் இந்த ரேடியோ கார்பன் முறைப்படி நம்மளால என்ன பார்க்க முடியும், கால கணிப்பினை பண்ண முடியும். சரி, இது பண்றதுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குப்பா, இதுக்குரிய ஆராய்ச்சி மையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அமெரிக்கால பென்சில்வேனியால இருக்கு. இங்கிலாந்து அருங்காட்சியகத்துல இதற்குரிய அந்த ரேடியோ கார்பன் முறை வந்து அங்க இருக்கு. இந்தியால பாத்தீங்கன்னா மும்பைல டாடா, லக்னோல பீர்பான் சானி, அகமதாபாத்ல உள்ள இயற்பியல் சோதனை சாவடி, எல்லா இடத்துலயும் இந்த கார்பன் முறையை பற்றி கண்டறிகின்ற நமக்கு இருக்கு. இது வந்து ஒரு மிக ஒரு முன்னேற்றகரமான ஒரு விஷயத்துக்கு உதவியது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், இந்த கார்பன் முறையானது, ரேடியோ கார்பன் முறையானது. அடுத்து பாருங்க, காந்தவியல் கணிப்பு முறை. இந்த காந்தவியல் கணிப்பு முறை அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா, இது வந்து கல்லு, மண்ணு, களிமண்ணு, களிமண் அடுக்கு, மணல் மேடு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இந்த சாதாரணமா மண்ணுக்குள்ள செங்கலுக்குள்ள என்ன இருக்குன்னா இரும்பு ஆக்சைடு இருக்கு. நம்ம தெரியும், நமக்கு இரும்புக்கு என்ன தன்மை உண்டு, காந்தத்தை ஈர்க்கின்ற தன்மை உண்டு. அப்ப பொதுவாவே இந்த மண்ணு செங்கல்லாம் என்ன செய்யுது, பாறையெல்லாம் என்ன செய்யுதுன்னா தங்களுக்குள் ஒரு அந்த இரும்பு ஆக்சைடு தன்மையினால், அதுக்குள்ள அந்த இரும்பு ஆக்சைடுங்கிற தன்மை இருக்கிறதுனால தங்களை ஒரு காந்த பொருளாக தானாகவே மாற்றிக்கொள்கின்ற சக்தி இதற்கு உண்டு. அப்போ ஒரு கல்லு எடுத்தீங்கன்னா அந்த கல்லுல என்ன இருக்கு, காந்த சக்தி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கு. ஃபுல்லா காந்தம் கிடையாது. ஃபுல்லா காந்தம்னா இரும்பு பிடிச்சு இழுத்துரும்ல, அது மேல ஒரு சைக்கிள் கூட என்ன செய்ய முடியாது, நகல முடியாது, செய்ய முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஈர்ப்பு சக்தி அதுல காந்த சக்தியா இருக்கு. அப்ப இந்த காந்த சக்தியை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வரைபடம் போடலாம். காந்த சக்தியினுடைய மைய புள்ளில இருந்து இது வந்து காந்த சக்தி இந்த இடத்துல எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி நம்ம வரைபடம் போட்டு இதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னோம்னா அந்த காலத்து செங்கலா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மண் அடுக்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அப்ப அதனுடைய தன்மையை வந்து கண்டுபிடிக்க முடியும். இதை யார் வந்து இதை பண்ணி இந்த முறையை கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய தெல்லியர், இங்கிலாந்து நாட்டினுடைய குக் ஐட்சன். இவங்க மூணு பேரும் தான் இதை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. முதல்ல வந்து தெல்லியர் வந்து உருவாக்குறாரு. அதை சரிவர பண்ணவங்க, அதாவது அதனுடைய எல்லா தேவையும் அது கரெக்டா பூர்த்தி செஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்து இங்கிலாந்து நாட்டினுடைய குக் ஐட்கன் அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அதை மிக இன்னும் தெளிவாக நமக்கு வந்து ஆக்கி கொடுக்குறாங்க. இதன் விளைவாக செங்கற்களோ, அடுப்புகளோ, சூளைகளோ, இது எது கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணலாம், இதுல இந்த காந்தவியல் கணிப்பு முறையை வச்சு இதுல இருக்கிற நம்ம காந்த தன்மையை வைத்து இதனுடைய ஆயுட்காலத்தை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கணிக்க முடியும். அப்ப இது என்னது, காந்தவியல் கணிப்பு முறை. அடுத்து பாருங்க, தெர்மோலூமினிசன்ஸ் முறை. தெர்மோ அப்படின்னு சொன்னாவே அது என்னன்னா வெப்பம், வெப்ப ஒளியினை உமிழ்கின்ற ஒரு கால கணிப்பு முறை, வெப்பத்தை உமிழ்கின்ற ஒரு கால கணிப்பு முறை. இது யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா டேனியல்ஸ், பாய்ட், சாண்டர்ஸ், இவங்க 3 பேருமா சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த தன்மையை. அப்ப இந்த தன்மை மூலமா எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்பாண்டம், சுடும் செம்மண் பொருள், செங்கல், இது எல்லா 3லயும் பார்க்கலாம் வந்து இந்த தெர்மோலுமினிசன்ஸ் வச்சு அதனுடைய வெப்ப உமிழ் தன்மையை வைத்து பார்க்கலாம். அப்ப இது என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மட்பாண்டமோ சுடு செம்மண் பொருளோ எதுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம், ஒரு அகல் விளக்கு மாதிரி நம்ம கை கிடைச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன், அந்த அகல் விளக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா 360 டிகிரி அந்த வெப்பத்துல அதை வந்து வைப்பாங்க. 360 டிகிரி வெப்பத்துல வைக்கிறப்ப அந்த அதிகப்படியான வெப்பம் வர்றப்ப அதுல இருந்து என்ன வருமா, ஒரு மெல்லிய நீல நிறமுடைய ஒளி வருமா. அந்த மட்பாண்டத்தை
சூடு செய்யறப்ப ஒரு மெல்லிய நீல நிறமுடைய ஒரு ஒளி வந்து அதுல இருந்து தெரிப்படும். அப்ப அந்த மெல்லிய ஒளியை வைத்து நம்ம என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை வந்து என்ன செய்யலாம், அந்த மெல்லிய ஒளியை வந்து புகைப்படமாக எடுக்கணும். அது புகைப்படம் எப்படி எடுக்கணும்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த புகைப்பட கருவியை வைத்து அந்த புகைப்படத்தை எடுக்கணும். அந்த புகைப்படத்தை எடுத்து அந்த மெல்லிய ஒளி ரொம்ப அடர்ந்த தன்மை உடையதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெல்லிய ஒளியில ஒரு நல்ல நீல நிறம் இருக்கு. அந்த நீல நிறம் வந்து அடர் நீளமாக இருக்கிறதா, வெளிர் நீளமாக இருக்கிறதா, ரொம்ப லேசா இருக்கா? அடர் நீளம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப காலத்து பழசு. வெளிர் நீளம்னா மத்திய காலம். இது சமகாலம். அப்ப சமகாலத்து பொருளா, இது மத்திய காலத்து பொருளா, ரொம்ப பழமையான பொருளா அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த மட்பாண்டங்களுடைய எலக்ட்ரான் அணுக்க வந்து நமக்கு வந்து உதவி புரியுது. அந்த டெம்பரேச்சர் வெப்பப்படுத்துறப்ப தன்னைத்தானே அதுல இருந்து ஒரு மெல்லிய நீல நிறமுடைய ஒரு ஒளி வந்து வருகிறது. இது வந்து அண்மை காலங்களில் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க. அது தெர்மோ லூமினிசன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப சரிவர பயன்படுத்தப்படுற ஒரு நல்ல ஒரு முறைன்னு சொல்லலாம். இதுல வந்து ரொம்ப ஒரு துல்லியமாக ஒரு அந்த வருடங்கள் வந்து நமக்கு வந்து இதுல வந்து பார்க்க முடியுது. அடுத்து பாருங்க, வேதியியல் பகுப்பாய்வு கணிப்பு முறை. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். இப்ப கார்பன் 14 அப்படிங்கிற முறையை பார்த்தோம். அந்த கார்பன் 14ல 70,000 வருஷத்துக்கு முந்தினதை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். கார்பன் 14ல 70,000 வருஷம் வர பார்க்க முடியும். 70,000 வருஷத்துக்கும் முந்தினதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேதியியல் பகுப்பாய்வு கணிப்பு முறை உதவும். 70,000த்துக்கும் முந்தின ஆண்டு காலம் அந்த வேதியியல் பகுத்தாய்வு கணிப்பு முறை. இதன் மூலமா எதை வச்சு பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, இறந்து மண்ணோடு மண்ணாகி விட்ட விலங்குகள், மனிதர்களுடைய எலும்புகள், இதெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முந்தினது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அப்ப இது எப்படி பாக்குறது அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா விலங்குகளுக்குள்ளும் எல்லா மனிதர்களுடைய எலும்புக்குள்ளும் புளோரின் அப்படிங்கிற ஒரு உலோகம் சாராத ஒரு வேதியியற் பொருள் உள்ள இருக்குமா. புளோரின்னு ஒண்ணு இருக்குமா. அந்த புளோரின் வந்து எவ்வளவு இருக்கு, அதிகமா இருக்கா குறையா இருக்கா, நாள் ஆக 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 புளோரினுடைய தன்மை கூடிக்கிட்டே போகுமா அந்த பொருள்ல. படிமானம் அதிகமாக அதிகமாக அந்த புளோரினுடைய வேகம், புளோரினுடைய அளவு, தன்மை கூடிக்கிட்டே போகுமா பழைய பழம்பொருட்கள்ல. அப்ப அந்த புளோரின் தனிமம் எவ்வளவு இருக்கு ஒரு உலகத்துல அந்த பொருள்ல அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வேதியியல் ஆய்வை வைத்து இது வந்து இத்தனை வருஷம் பழமையானது சொல்ல முடியும். அடுத்து நைட்ரஜன் பகுப்பாய்வு. அடுத்ததாக இரும்பு, பாஸ்பரஸ் பகுப்பாய்வு. இது எல்லாமே அது இருக்கு. புளோரின்ங்கிறதும் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, இரும்பு இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. அப்ப எல்லா எலும்பு துண்டையும் நம்ம வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தி அந்த எலும்பு துண்டுல எவ்வளவு இரும்பு இருக்கு, எவ்வளவு பாஸ்பரஸ் இருக்கு, எவ்வளவு நைட்ரஜன் இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நமக்கு தெளிவாக என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, காலம் வந்து கரெக்டாக நம்மளால கணிச்சு சொல்ல முடியும். இது வந்து வேதியியல் பகுப்பாய்வு. வேதியியல் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன செய்வோம், ஒரு ரசாயன பொருட்கள் தான். அப்ப இந்த வேதியியல் பொருளை உபயோகப்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள் பார்க்கறப்ப புளோரின்ங்கிறதும், அடுத்ததாக நைட்ரஜன், அடுத்து இரும்பு, பாஸ்பரஸ், இந்த இந்த விதமான வேதியியல் பொருட்கள் எவ்வாறு அதுல இருந்து வெளியேறுது, அதுல எவ்வளவு இருக்கு, எத்தனை சதவிகிதம் இருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த கணிப்பை வந்து நம்ம செய்யலாம். 70,000 வருஷத்துக்கு முந்தின கணிப்பு கூட இதுல நமக்கு என்ன கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். நமக்கு 70,000 வருஷத்துக்கு முந்தின ஒரு நாகரிகமோ ஒரு மனிதனுடைய உடலோ ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை வச்சு என்ன செய்யலாம், இது அழகா கணித்து இது வந்து இந்த வருடத்திற்கு உட்பட்டதுன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். அடுத்து பாருங்க, பொட்டாசியம் ஆர்கான் கால கணிப்பு முறை. இந்த பொட்டாசியம் ஆர்கானை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா, புவியியல் சார்ந்த காலத்தை கணிப்பிடுவதற்கு. புவியியல் சார்ந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்னன்னா, மலையா இருக்கலாம் அல்லது ஒரு பாறையாக இருக்கலாம். இதுல எப்படி பொட்டாசியம் வந்து வெளியே அந்த மலைகள் பாறைகள்ல தான் வந்து பொட்டாசியம் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த பொட்டாசியத்தை என்ன சொல்றாங்க, ரேடியோ ஆக்டிவ் K40, அதாவது ஆர்கான் 40ன்னு சொல்றாங்க. இதை எப்படி வச்சு பார்க்க முடியும்னா, ஸ்பெக்ட்ரோமீட்டரை வச்சு நம்மளால வந்து அதனுடைய தன்மையை ஆய்ந்து பார்க்கலாம். ஆர்கான் 40னுடைய அளவீடு எவ்வளவு இருக்கு இந்த பொருள்ல. பொருள்னா ஒரு இடம், புவியியல் சார்ந்த இடம்னா ஒரு இடத்துல அந்த ஒரு இடம் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போய் பார்க்க போறோம்.
பாண்டிச்சேரி பக்கத்துல அரிக்கமேடு. அந்த அரிக்கமேடை போய் ஆய்வு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரிக்கமேடு எவ்வளவு காலம் பழமையானது, இந்த அரிக்கமேட்ல எவ்வளவு கால நாகரீகத்துக்கு முந்தின மக்கள்லாம் முந்தி வாழ்ந்திருக்காங்க, அதை இப்ப பார்க்க போறோம். அப்ப இந்த பொட்டாசியம் ஆர்கான் எவ்வளவு தூரம் இதுல இருந்து ஆவியா இருக்கு அப்படிங்கிறத பாக்குற ஸ்பெக்ட்ரோமீட்டரை பயன்படுத்தி பாக்குறதுக்கு பேர் தான் பொட்டாசியம் ஆர்கான் கால கணிப்பு முறை. ஆனா இதுல என்ன பண்ண முடியாதுன்னா துல்லியமா நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாக்குறப்ப அந்த இது அதுல இருந்து வெளிப்படுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த பொருளிலிருந்து இருந்து வெளிப்படுதுன்னு சொல்லிட்டோம். அந்த பொருளிலிருந்து வெளிப்படுறது காலகாலத்துக்கு மாறுபடும். ஒரு வெப்ப காலகட்டம்னா வேற மாதிரி இருக்கும், ஒரு மழை காலகட்டம்னா வேற மாதிரி இருக்கும். அப்ப இதனுடைய தன்மை அந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏத்த மாதிரி சீதோசனத்துக்கு ஏத்துற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஒரு சார்ந்து நம்ம சொல்ல முடியாது இத்தனை வருஷம் தான் அப்படிங்கறத நம்ம தெளிவா நம்மளால செய்ய முடியாது, துல்லியமாக கணக்கிட முடியாது. ஆனா ஒரு ரஃப் எஸ்டிமேட் போடுறதுக்கு நம்ம இதுதான் இப்படித்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், இந்த பொட்டாசியம் ஆர்கான் கால கணிப்பு முறையை பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எரிமலை சாம்பல் படிவ கணிப்பு முறை. எரிமலைனா என்ன அப்படின்னா, எரிமலை பூமியினுடைய அதிகப்படியான வெப்ப பகுதியில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அதால என்ன செஞ்சுக்க முடியாது, அந்த வெப்பத்தை தாங்கிக்க முடியாது. அந்த வெப்பம் உள்ள இருந்து எப்படியாவது ஒரு வெளியே வந்தே ஆகும். அப்ப வெளியே பாறையை தொலைச்சுக்கிட்டு மலையை தொலைச்சுக்கிட்டு வெளியில உள்ள இருக்கிற அந்த வெப்பமானது ஒரு குழம்பாக வெளிப்படும். அதான் எரிமலை குழம்புன்னு சொல்றாங்க. அந்த எரிமலை குழம்புக்கு பேர் என்னன்னா லார்வா. இதுல நிறைய கனிம வளங்கள் எல்லாமே இருக்கும். இந்த எரிமலை குழம்புல எரிமலை சாம்பல்ல மிக பயங்கரமான தனிம வளங்கள் இருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த சாம்பல் அந்த எரிமலை குழம்பு வெளியே வர்றப்ப அடுத்து நான் காலப்போக்கில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து அது சாம்பலா மாறிடும். தெப்ரா அப்படிங்கிற சாம்பலாக அது மாறிடும். அப்ப இன்னைக்கு ஒரு பூமிக்கு அடியில ஒரு ஒரு இடம் ஒரு கட்டடம் இருக்கு. அந்த கட்டடம் இடிபாடோட இருக்கு. அந்த கட்டடத்துல இந்த எரிமலை சாம்பலுடைய என்ன ஆகுதுன்னா ஒரு படிவமாக பயஞ்சிருக்கு. அந்த தெப்பராங்கிற சாம்பல் பக்கத்துல இருக்கிற அதே காலகட்டத்தை சார்ந்து இந்த அகழ்வாராய்வு பண்ணல பாக்குறப்ப அந்த எந்த நிறம் அதுல இருந்துச்சோ, தெம்பரா சாம்பல் எவ்வளவு இருந்துச்சோ அது அப்படியே என்ன ஆகுதுன்னா அந்த கட்டடத்தின் மேல அப்படியே படிவமாக படிந்து விடுகிறது. பூமிக்கு அடியில இருக்கிற எந்த ஒரு கட்டடமா இருக்கலாம், மண்ணெடுக்கா இருக்கலாம், அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த தெப்பரா சாம்பல் என்ன செஞ்சது அப்படியே அதுல படிஞ்சிருச்சு. அப்ப அந்த தெப்ரா சாம்பல் எவ்வளவு படிந்திருக்கிறது என்பதை வைத்து ஆய்வு செய்வதுதான் என்னன்னு சொன்னோம்னா எரிமலை சாம்பல் படிவ கணிப்பு முறை. இது எரிமலை எங்க இருக்கோ பக்கத்துல அங்க பாக்குறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது போல இது வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மண் அடுக்குகள், கட்டிட இடுபாடு, இது எல்லாத்துடைய காலத்தையும் இதை வச்சு கணக்கிட முடியும். இது யார் கண்டுபிடித்தா அப்படிமாக்குறப்ப தோராய்ன்சன் அப்படிங்கிறவர் தான் அந்த எரிமலை சாம்பல் படிவ கணக்கு முறையை கணிச்சிருக்காரு. இவர் இதை எதுக்கு பயன்படுத்தினார் அப்படின்னா ஐஸ்லாந்துல இதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஐஸ்லாந்துல இவருக்கு இது பயன்படுத்தி அங்க வசித்த மக்களுடைய காலம், அங்க காணப்படுகின்ற மண்ணடுக்குகளுடைய காலத்தை முடிவு செய்கிறார். ஐஸ்லாந்தினுடைய மக்களின் காலம் மற்றும் மண்ணடுக்குகளின் காலம் அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சாம்பல் படிவத்தை வைத்து நம்மளால என்ன பண்ண முடியும், இது என்ன காலத்தை சார்ந்ததை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா மரவளைய கால கணிப்பு முறை. இது ரொம்ப இன்னைக்கு பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறைன்னு நம்ம சொல்லலாம். மரவளைய கால கணிப்பு முறை. நீங்க நிறைய மரங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த மரங்கள் பாத்தீங்கன்னா மரத்தை குறுக்கு வெட்டா, நீள வெட்டா இல்ல, நான் சொல்றது குறுக்கு வெட்டா வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அதுல வளையமா நிறைய நமக்கு தெரியும். அந்த வளையத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம், நம்ம இதான் இவ்வளவு காலத்திற்கு முற்பட்டதுன்னு சொல்லி நம்ம அந்த மர வளையத்தை வைத்து எத்தனை மர வளையங்கள் அதுல காணப்படுது, ஒவ்வொரு மர வளையத்திற்கும் இடையிலும் இடைவெளிகள் பெருசா இருக்கா குட்டியா இருக்கா, அந்த மர வளையங்கள் நல்லா கடினமானவையாக இருக்கிறதா மெல்லியதாக இருக்கிறதா, கோடு போல மெல்லியதா இருக்கா, கொஞ்சம் கடினமான ஒரு சட்டம் போல அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம இந்த மர வளையத்தை வைத்து பார்க்க முடியும். கலிபோர்னியாவில ஊசி இலை காடுகள் இருந்திருக்கு. அந்த ஊசி இலை காடுகளை பாக்குறப்ப ரொம்ப பழமையான மரம்னு ஒரு மரத்தை காமிச்சு சொல்றாங்க. அப்ப இது எத்தனை வருஷம் பழசுன்னு கேட்ட சொல்ல தெரியல. ஏன்னா எங்க அப்பா சொன்னாரு, எங்க அப்பா சொன்னாங்க, அவங்க அந்த காலத்துல இருந்தவங்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு மரம் எங்க காலத்தை சார்ந்தது, ரொம்ப பழமையான மரம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த வளையத்தை என்ன செஞ்சிருக்கலாம், அந்த வளையங்கள் எத்தனை வளையங்கள் இருக்குங்கிறத பார்த்து
அது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறது. இதை வந்து இந்த அதுபோல வசந்த காலம், ரொம்ப ஈரமான வசந்த காலம்னா எப்படி இருக்குமா, தடிமனான வளையமா இருக்குமா. ரொம்ப உஷ்ணமா இருந்துச்சு, ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது அப்படின்னா மெல்லிய வளையமா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம வந்து இதுவுமே வந்து ஒரு உத்தேசம் முறைன்னு சொல்லலாம். இதுவரை நம்ம பார்த்ததுல எல்லாமே வந்து ஒரு உத்தேசம், அது இதுதான் இப்படித்தான் சொல்லி ஆணித்தரமா நமக்கு வந்து கிடைக்காது. ஆனா அதை வைத்து அதில் பயன்படுத்தப்பட்ட 2, 3 கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரணும். அந்த கால கணிப்பை எப்படி கொண்டு வரணும்னா, ஒரு விஷயத்த மட்டும் வச்சு பார்க்காம, இதனால இந்த வருஷம் இது காலம் இவ்வளவுன்னு சொல்லலாம், இதனால இதனுடைய காலம் இதுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு 2, 3 விஷயத்த சம்பந்தப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், அது வந்து முடிவாக நம்ம சொல்லணும். இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா 1837ல நம்ம கணிப்பொறியினுடைய தந்தைன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, சார்லஸ் பாப்பேஜ். அவர் தான் இது முத சொல்றாரு, இந்த மர வளையத்தை வச்சு கணக்கிட்டு பாருங்க. அவர் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட இடைவெளியில எப்படி இருக்கலாம், அதிகமான இடைவெளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலகட்டம் வந்து நல்ல மழை பெஞ்சிருக்காது. அந்த அந்த வருடம் நல்ல மழை பெய்யாம ரொம்ப ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை அப்படின்னு சொன்னா அதனுடைய காலகட்டம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இன்னும் குட்டியா இருக்கும் சில இடத்துல. அப்படி பாத்தீங்கன்னா அப்ப வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தடிமனான வளையம் இருந்தால் நல்ல ஒரு வசந்த காலமாக அது இருந்திருக்கு. ரொம்ப உஷ்ணகாலமாக இருந்துச்சுன்னா மெல்லிய வளையமாக காணப்படும். இதை வைத்து மரத்தினுடைய வருஷங்களை, ஆண்டுகளை வந்து நம்ம செய்ய முடியும், கணக்கிட முடிகிறது. சார்லஸ் பாப்பேஜுக்கு அப்புறம் 1929ல டக்ளஸ் அப்படிங்கிறவரு இதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி, இந்த ஆய்வை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி நமக்கு பயன்படும் வகையில பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா, கார்பன் 14ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கண்டுபிடிச்சதை இதை வச்சு என்ன செய்யலாம்னா, இது சரிதானா அப்படின்னு நம்மளால சரிபார்க்க முடியுமா. கார்பன் 14ல இருக்கின்ற நன்மத்தன்மையை சரிபார்ப்பதற்கு இது என்ன செய்யுது, ரொம்ப உதவுது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து மரவளைய கால கணிப்பு முறை. அடுத்து பாருங்க, மகரந்த தாள் கணிப்பு முறை. மகரந்த தாள் கணிப்பு முறைன்னா, மகரந்தங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும். மரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டு வச்சது, புழு வச்ச மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர்ல ஒரு துகள் மாதிரி விழுந்திருக்கும். அதான் மகரந்த பொடி, மரங்களில் இருந்து விழுகின்ற மகரந்த பொடி. இதை யாருக்கு கண்டுபிடிச்சா அப்படின்னா 1916ல வேனார் வான் போஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அப்ப இதை எப்படி நம்மளால பார்க்க முடியும்னா, மகரந்த தாளையே வந்து ரொம்ப நம்ம வந்து பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரிதான். ஆனா இந்த மரங்களில் இருந்து விழுகின்ற மகரந்த பொடி என்ன செய்யும் அப்படின்னா, சில இடங்கள்ல அதனுடைய தன்மை மாறாம இருக்கும். சில ஒரு அமிலத்தின் மீது விழுந்தாலோ, ஈரமான ஈரப்பதத்தை உடைய ஒரு பொருளின் மீது அந்த மகரந்த பொடி விழுந்தாலோ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அழியா தன்மையை பெற்று அப்படியே இருக்கும். அப்ப இதுக்கு மேல ஒரு படிமம், இதுக்கு மேல ஒரு படிமம் அப்படியே பெருகிட்டே போறப்ப இது நல்லா அடியில பாத்தீங்கன்னா சப்ரஸ் ஆகி நல்ல ஒரு நிலைமைக்கு மாறி வந்துடும். அப்ப அமிலங்கள் இருந்த இடம் ஈரமான நிலப்பரப்பாக இருந்தால் இந்த மகரந்த தாளுடைய அணுப்பு வந்து கண்டுபிடிக்க முடிகிறது. அப்புறம் அதை எடுத்து என்ன செய்வாங்க, அந்த மகரந்த தாளை நுண்ணோக்கி மூலமாக பரிசோதனை செய்வாங்க. நுண்ணோக்கி மூலமா பரிசோதனை செய்யறப்ப எந்த காலகட்டத்துல இது நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. எங்க இருக்கு அப்படின்னா 1944ல ஸ்வீடன், அங்க ஸ்டாக்ஹோம், அங்க வந்து மகரந்த தூள் ஆய்வுக்கூடம்னே ஒண்ணு இருக்கு. இதுல தாவர இனங்களுடைய காலத்தை மட்டும்தான் இதுல வந்து சமாளிக்க முடியும். அப்ப இந்த மகரந்த தாள் என்பது என்னன்னா, மரத்தில் இருந்து விழுகின்ற ஒரு பொருள். அந்த பொருளானது ஈரப்பதமான தன்மையுடைய நிலப்பரப்பின் மேல விழுந்துச்சுன்னா அப்படி செட்டில் ஆயிரும். அடுத்து வேற 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 அது மேல 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 விழுந்துட்டே போகும். அப்ப இதனுடைய தன்மை மாறாம அப்படி இருக்கும். அப்ப அந்த மகரந்த பொடியை மட்டும் நம்ம எடுத்து அந்த மகரந்த பொடியை ஒரு நுண்ணோக்கி மூலமாக என்ன பண்ணாலும் நம்ம வந்து சரி செய்ய முடிகிறது. பரிசோதனை செய்து இதனுடைய காலத்தை நம்மளால வெளிப்படுத்த முடிகிறது. அடுத்து பாருங்க, ஒளி அதிர்வு கால கணிப்பு முறை. இப்ப நம்ம எல்லா பொருள்ல இருந்தும் ஒரு ஒளி அதிர்வு வரும் பாத்தீங்களா. நம்ம கை தட்டினாலும் ஒரு ஒளி அதிர்வு கிடைக்கும். இல்ல இப்ப கையில வந்து ஒரு இரும்பு துண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இரும்பு துண்டை ஓங்கி நம்ம அடிச்சோம்னாலும் ஒரு அதிர்வு வரும். அப்ப இந்த அதிர்வை வைத்து நம்ம என்ன செய்யலாமா, காலத்தை கணிக்கிட முடியும். எப்படி காலத்தை கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில இதுல வந்து இந்த கால கணிப்பு முறையானது அந்த அதிர்வுகளை வச்சுதான் நம்ம பாக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அப்ப இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஸ்பெக்ட்பர்க் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இது வந்து ரொம்ப சரியான கால கணிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, உத்தேசமா சொல்லலாம்.
இந்த வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கையினுடைய வேகத்தை எந்த அளவு பலமாக பயன்படுத்தி நம்ம வந்து அந்த ஒளியினுடைய அதிர்வு ஆராய்ச்சி பண்ண இதெல்லாம் இருக்கு. அப்ப வித்தியாசமான கால கணிப்பு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். அதை இப்ப எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இப்ப உள்ள இப்ப கையில கிடைச்சிருக்கிற எலும்பு துண்டு ஒண்ணு, அதே போல எலும்பு துண்டு நம்ம தொல்லியல் ஆய்வுல கிடைச்ச எலும்பு துண்டு ஒண்ணு. அந்த 2யும் வச்சு தட்டி பார்க்கிறப்ப, இப்ப கிடைச்சதுல இருக்கிறது கண்ணீர்னு ஒளி கிடைக்குது. பழைய காலத்திய அந்த எலும்பு துண்டிலிருந்து கிடைக்கின்ற ஒளியானது அப்படி மிக ஒரு மெல்லிதான ஒரு ஒளியா கிடைக்குது. அப்ப இது ரொம்ப காலத்தில் புதுமையானது, இது பழையது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை வந்து முடிவு செய்ய முடியாது. இது மாதிரி ஒளி அதிர்வினை வைத்து இந்த காலத்தினை வந்து நம்மளால செய்ய முடியுது, கணக்கிடும். இதுல எது பழசு எது புதுசுங்கிறத நம்மளால சரி செய்ய முடிகிறது. அடுத்து பாருங்க, ஆப்சிடியன் படிவ கணிப்பு முறை. ஆப்சிடியன் படிவ கணிப்பு அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து பாறைகள்ல காணப்படுற தாது பொருட்கள். பாறைகள்ல காணப்படுற தாது பொருள் ஆப்சிடியன் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணும், அதாவது இந்த பொருளை வந்து இந்த கல்லு இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கும். உறிஞ்சிட்டு எளிதில் சீக்கிரம் அழிஞ்சே போகாது, அந்த மாதிரி ஒரு தன்மையாக இருக்கிறது. அப்ப ஈரத்தை உறிஞ்சி படிமங்களாக கல்லில் படியும் கனிமங்கள். அப்ப இந்த வச்சு நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கற்கருவிகள் பழங்காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கல்லை பயன்படுத்தி தான் வந்து விலங்குகளை இதெல்லாம் வந்து பதப்படுத்தி சாப்பிட்டுருக்காங்க அப்படிலாம் பார்த்துருக்கோம். அப்ப அந்த கற்கால கருவிகளை கிடைச்சிட்டு, இது வந்து நுண்கற்கால கருவியா, பழைய கற்கால கருவியா, இரும்பு கால கருவியா, உலோக கால கருவியா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு பிரிவு வந்து நம்ம பிரிச்சு நம்மளால பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த ஆப்சிடியன் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை வச்சு அதுல இருந்து அது எவ்வளவு வெளியேறி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு, நம்ம ஈரத்தை வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு உறிஞ்சாம படிமங்களாக கல்லில் படுகின்ற பனிமங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு, அப்படி இதுல எளிதாக நம்ம யாரை சொல்லலாம்னா, அந்த பழைய கற்காலத்துல பயன்படுத்திய கைக்கோடாரி, மக்கள் பயன்படுத்திய கைக்கோடாரி, அந்த சிசிலி, உளி, அந்த மாதிரி மண்வெட்டி, களைக்குத்தி, இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இது எல்லாமே எல்லா விதமான கருவிகளையும் வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இது ஆப்சிடியன் படிவ கணிப்பு முறையில இது வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அப்ப இது வந்து மெயினா எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, பாறை, குகை, மலை, இந்த மாதிரியான பொருட்களுக்கு மட்டும் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த ஆப்சிடியன் படிவ கணிப்பு முறையை பயன்படுத்திக்க முடியும். அடுத்து பாருங்க, காலநிலையை மறுசீரமைப்பு செய்வதற்கு என்னென்ன மாதிரியான முறைகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். வர்வேட் ஏரி மற்றும் பெருங்கடல் வண்டல் பதிவுகள். இப்ப துவாரகான்னு ஒண்ணு வந்து ஒரு பகுதி கடலுக்கு அடியில இருந்துச்சு. துவாரகான்னு ஒரு நகரம் கடலுக்கு அடியில இருந்துச்சு. அப்ப 1960ல இதுக்காக ரொம்ப அந்த காலநிலையை கண்டுபிடிச்சு நம்ம மறுசீரமைப்பு பண்ணிடணும். அப்ப துவாரகா அப்படின்னா, துவாரகா அவருடைய கிருஷ்ணருடைய காலம், அவருடைய பிறப்பு எப்ப, இறப்பு எப்ப, எல்லாமே நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறத நோக்கி அவங்க போறாங்க. அப்படி பாக்குறப்ப இந்த கடலுடைய தன்மையை பாக்குறப்ப அதுக்குள்ள புதைஞ்சிருக்கிறது எந்த ஆழத்துல இருக்கு, இது வந்து ரொம்ப செலவாகும். இது வந்து ஆழ்கடல் ஆராய்ச்சியின் மூலமாக மட்டும்தான் இதை நம்ம செய்ய முடியும். அந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி மூலமாக அந்த பெருங்கடலை ஆய்வு செய்யறப்ப ஒரு 1/2 மைலுக்கு கீழே, 1/2 மைல் தூரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அழகான ஒரு நகரம், சிதைவடையாமல் அந்த கட்டடங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப அதை பாக்குறப்ப நம்மளால என்ன செய்ய முடியுது, காலத்தை மறுசீரமைப்பு செய்ய முடியும். கடற்கரையில கிடைக்கின்ற பெருங்கற்கால பதிவுகள். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டல் பதிவு எப்படி இருக்கு. அப்ப இந்த துவாரகா நகரத்தை பார்த்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அந்த நகரத்து அது மேல எப்படி படிமானம் பதிஞ்சிருக்கு, அந்த நீர் மேல படிமானம், அந்த கட்டிடங்கள் மேல எப்படி படிமானம் படிஞ்சிருக்கு, அந்த கட்டிடங்கள்ல இருந்து சின்ன சின்ன செடி எதுவும் வளர்ந்துருக்கா, அந்த செடியினுடைய தன்மை என்ன, அது எந்த காலத்திற்கு முற்பட்டது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நீருக்கடியில போய் அந்த கப்பல் மற்றும் அதனுடைய கிடைச்ச பொருள் எல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு மியூசியத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, கண்காட்சியகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தா நமக்கு கிடைக்கிறதா இருக்கும். இதே போல பூம்புகார், அது போல மாமல்லபுரம், இது எல்லாமே கடலுக்கு அடியில நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஒரு பதிவுகள். இந்த கண்டுபிடிப்புகளை வச்சுதான் அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கப்பல் கட்டுறதெல்லாம் இங்க இருந்தது,
பெருங்கற்காலத்துல நாகரிகம் ஒரு பழைய கற்கால நாகரிகம். அதுலயும் இது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்க்கலாம். ஏரியாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், நதியாக இருக்கலாம். இது எல்லாத்துலயும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்தோம்னா காலநிலையானது மறுசீரமைப்புக்கு அது உட்படுது. அப்ப இந்த பதிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா போர்வெல்கள். போர்வெல்னா என்னது? போர்வெல்னா என்னது அப்படின்னு பாக்குறப்ப இந்த போர்வெல்கள் என்னன்னா நீருக்காக பூமிக்கு அடியில் தோண்டப்படுகின்ற ஒரு விஷயம். ஒரு கிணறும் போல ஒரு அமைப்பாக இருக்கலாம். அப்ப இந்த போர்வெல்ல தோன்றப்ப என்ன கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அடி போனதுக்கு அப்புறம் ஏதாவது வித்தியாசமான பொருள் கிடைக்கலாம். அல்லது அதுவரை வந்த மண்ணு வேற கலர்ல வருது, இப்ப வர்றப்ப வேற கலர்ல மண்ணு வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல தோன்றப்ப வெள்ளை கலர்ல மண் வந்துகிட்டே இருந்துச்சு. போர்வெல் ஆழமா தோண்ட 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 இது நமக்கு நெய்வேலியில கிடைச்ச ஒன்று சான்று. அதனாலதான் போர்வெல்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நெய்வேலி சான்றுல எப்படி இருக்குன்னா இப்படி ஆழமாக போக 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 ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் என்ன பாருங்கன்னா மண் எப்படி வருதுன்னா கருப்பு கலர்ல வருது. அந்த நீரும் எப்படி இருக்குன்னா கருப்பு நீரா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் என்ன இல்லைன்னா அந்த கருப்பு கலர் மண் வரல, கருப்பு கலர் தண்ணியும் வரல. குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் என்ன பாக்குறோம் அப்படின்னா நல்ல மண், நல்ல நிறம் இருக்கு. அப்ப இதை வைத்து நம்ம அந்த காலத்தை என்ன செஞ்சிடலாம், கணிக்க முடியும். அதுக்கடியில என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த பூம்புகார்ல அப்படிலாம் பாக்குற பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பழைய புத்தர் சிலை நம்ம கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்ப புத்த வழிபாடு அங்க இருந்திருக்கு. புத்த மத துறவிகள் அங்க இருந்திருக்காங்க. மக்களும் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, புத்த மத தழுவி இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்ல புத்த மத துறவிகள் யாராவது வியாபாரம் பண்ணிட்டு போனாங்க இங்க அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கோ சான்றுகளாக நமக்கு இன்னைக்கு இருக்கு. அதுபோல மகாபலிபுரத்திலையும் கிடைக்கப்பட்ட அந்த கடற்கரை அந்த மண் சிற்பங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில நமக்கு அதெல்லாம் இருக்கு. பெருங்கடற்கரையில கிடைச்சிருக்கேன். அது அது மேல வண்டல் பதிவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நமக்கு இன்னைக்குதான் இப்ப பார்த்தோம்ல ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு கெமிக்கலா இருக்கலாம், ஒரு வேதிப்பொருள் அதுல படிஞ்சு போயிருக்கலாம். அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கத்தான் இந்த காலத்தினுடைய மறுசீரமைப்பு முறைகள். நம்ம பொதுவா வரலாறை பாக்குறப்ப எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், பனிப்போர் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன வருதுன்னா அந்த கரெக்டா அந்த கால கணிப்பு என்பது ஒரு வரிசை கிரகமாக அதை ஒரு முடிவு கொடுக்குது. அது மாதிரி நமக்கு இப்ப பார்க்கணும் அப்படிங்கிறப்ப காலத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். அது முதல்லாம் பார்த்தோம்னா என்னன்னு சொன்னோம்னா நமக்கு சங்க காலம் இருந்தது. சங்க காலத்துக்கு முன்னாடி வேற எந்த நாகரிகமும் இல்லைன்னு பார்த்தோம். வேத கால நாகரிகத்துக்கு முன்னாடி எந்த காலமும் இல்லைன்னு பார்த்தோம். ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் பாக்குறோம் இப்ப சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க இங்க பாருங்க கீழடின்னு ஒரு மிகப்பெரிய நாகரிகம் கிடைச்சிருக்கு. ஆற்றங்கரையில் தோன்றுகிறது தான் நாகரிகம். அந்த மாதிரி நாகரிகம் இங்க தோன்றி இங்க வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இது எல்லாமே எப்படி அப்படின்னா இந்த ஒரு கால கணிப்பினை வைத்துதான் பார்க்க முடியுது. அங்க கிடைச்சிருக்கிற பொருள், அந்த கிடைச்சிருக்கிற பொருளை வச்சு நம்ம இது எந்த காலமாக இருக்கலாம், அந்த காலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால தெளிவாக பார்க்க முடியாது. அந்த காலக்கணிப்பு முறையுமே எது சார்ந்து இருக்குதுன்னா முழுக்க வேதியியல சாரல அப்படின்னாலும் ஒரு இயற்பியல் சம்பந்தமாக அந்த மாதிரியான கால கணிப்பு முறைகள்லாம் இருக்கு. அதை வைத்து இந்த பெருங்கடல் நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம பார்க்கறோம். அது போல வர்வேட்டி ஏரிங்கிறது ஒரு அந்த ஏரிக்கு அடியில ஒரு சமுதாயமே கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப அது எந்த சமுதாயம், எந்த காலத்தை சார்ந்தது, வேத கால நாகரிகத்தை சார்ந்ததா அப்படி பாக்குறோம். சரியா? வேத கால நாகரிகம் பாக்குறப்ப அது ரிக்கா, யஜூரா, ஜாமா, அதர்வன 4 வேத காலத்துல ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். அப்ப இந்த அதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப காலநிலையை நம்மளால செய்ய முடியுது, மறுசீரமைப்பு நம்மளால செய்ய முடிகிறது. ஒரு இடத்துல மட்டும் திடீர்னு மணல் மேடா பாக்குறோம். அந்த மணல் மேடை பாக்குறப்ப எப்படி கடல்ல இருந்து திடீர்னு ஒரு மணல் மேடு இந்த இடத்துல மட்டும் உருவாகி இருக்கு. அப்ப இதுக்குள்ள எதுவும் புதைஞ்சிருக்கா, இதுக்குள்ள எதுவும் புதைப்பட்டு இருக்கிறதா? அப்ப அந்த வண்டல் பதிவுகளை வைத்தும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம காலநிலையை மறுபரிசீலமைப்பு பண்ண முடியுது. அதுபோல இந்த போர்வெல்ல பாக்குறப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை அந்த கருப்பு கலர்ல தண்ணி வருது, கருப்பு கலர்ல மண்ணு வருது. மேல இருந்து வர்றப்ப முதல்ல ஃபுல்லா வேற கலர்ல மண்ணு, திடீர்னு கருப்பு கலர்ல தண்ணி. அப்புறம் அப்படியே ஆழத்துக்கு போக 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 ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அப்புறம் என்ன வரல, அந்த கருப்பு கலர்ல வரல, அப்புறம் வேற கலர் வருது. அப்ப அந்த கருப்பு கலர் தண்ணி என்ன தண்ணி, இது நம்ம வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்த முடியுமா முடியாதா? அப்ப அங்க வசிக்கின்ற மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் ஒரு
நமக்கு வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தி அதை பார்க்கறப்ப, அந்த மண்ணையும் எடுத்துட்டு போய் பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்க்கறப்ப, அதுல என்ன தன்மை இருக்கு அப்படின்னா, நிலக்கரி தன்மை அதிகமாக இருக்கிறதுன்னு தெரிய வருது. அப்ப நிலக்கரி தன்மை அதிகமாக இருக்குதுன்னா, அப்ப அந்த ஏரியால நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு அந்த பகுதியில நிலக்கரி நிறைய கிடைக்கும். அப்ப அத வச்சு அடுத்து நம்ம என்ன செய்றோம் நம்ம? ஆ நெய்வேலியில பகுதி பகுதியாக தோண்டுகிறோம். இந்த நம்ம குழிகள்னு சொன்னோம் பார்த்தீங்களா? நம்ம போன வகுப்புல நம்ம வந்து சொன்னோம். போன வகுப்புல அகழ்வாராய்ச்சிக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, குழிகளாக குழிகளாக தோண்டுவார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஒரு குழிக்கும் அடுத்த குழிக்கு இடையில இவ்வளவு இடைவெளி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்வு செய்து அந்த பகுதியில் அங்கங்க வெடிகளை வைத்து, அந்த வெடிகளை வைக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மண்ணினுடைய தன்மை அப்படி என்ன பண்றாங்க, ஒரு அசைக்கிறாங்க. மண் வந்து இறுகி போயிருக்கும் பாத்தீங்களா, அந்த இறுகி போய்கின்ற தன்மையை லேசா அசைச்சு, அந்த தன்மையினுடைய தன்மை அப்படி லேசா இதானதுக்கு அப்புறம் தோண்டுவதற்கு எளிதாக இருக்கும். அப்ப தோண்டுவது எப்படி எடுத்து தோன்றாங்க அப்படின்னா, இப்படி வட்ட கிணறு போல சுத்தி 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 வர்ற மாதிரி தோண்டிக்கிட்டே போவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பொருளை வந்து கீழே இருக்கிற பொருளை அப்பதான் என்ன செய்ய முடியும், நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். சும்மா ஒரு கிணறு மாதிரி வட்டமா தோண்டிட்டோம் அப்படின்னா, அடியில கிடைக்கின்ற பொருட்களை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, மேல கொண்டு வரதெல்லாம் வசதி இருக்காது. அப்ப அந்த நெய்வேலியில எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே வட்ட வட்டமா அப்படி சுத்தி 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 வர சுருள் படி மாதிரி அந்த மண் பகுதியை ஒட்டியே என்ன வரும், அது வரும். அப்ப அதன் வழியாக சின்ன வண்டி இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு வந்து அதுல ஒரு பொருளை என்ன பண்ணிடலாம், அள்ளிட்டு போலாம். அப்ப அந்த குறிப்பிட்ட காலம் வரை, அதை நான் சொன்னேன் பாத்தீங்களா, முதல்ல வந்து வேற விதமான மண் இருந்தது. அப்ப குறிப்பிட்ட எல்லை வரை அந்த மண் அடுக்கு வரை, அந்த மண் அடுக்க பார்த்தாலே தெரியும் நமக்கு, ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கான மண் அடுக்கு இது, இது அடுத்து இத்தனை வருஷம், அது இத்தனை வருஷம் பழமைக்கு உள்ள இந்த மண்ணானது புதைவிற்கு உட்பட்டு மண்ணுக்கடியில் இருக்கிற பொருட்கள் மக்கி போய் இன்னைக்கு நமக்கு வந்து நிலக்கரியாக மாறப்பட்டிருக்கு. அப்ப நம்மளால என்ன செய்ய முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. அப்ப இத்தனை ஆண்டு கால பழமையான இடமா இது வந்து இருந்திருக்கணும். அப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாக இங்க வந்து மிகப்பெரிய காடு இருந்திருக்கணும். அந்த காடு ஒரு காலத்துல அழிக்கப்பட்டு இந்த மாதிரி ஆயிருக்கலாம். அப்ப நம்ம என்னமோ ஒரு முடிவுக்கு வர்றோம். வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற நிலக்கரி எல்லாம் தோண்டி எடுத்துட்டு அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த தோண்டிய பகுதியை திருப்பி மண்ணை போட்டு அந்த பகுதியை நிரப்பி விட்டு, அதை வந்து அடுத்து என்ன செய்யறாங்க, அந்த மண்ணிற்கும் பலம் ஏற்றி ஏன்னா மண்ணை வந்து தோண்டிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்னா மண்ணிற்கு உரிய சத்து இருக்காது. அந்த மண்ணிற்கு ஒரு குறிப்பிட்ட சத்து இல்லாததா திருப்பி அதுக்கு வந்து ஒரு சக்தியை கொடுத்து அதன் மேல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுல வந்து மரங்களை வளர்க்குறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு நெய்வேலியில நடந்துகிட்டு இருக்கிற ஒண்ணு. இந்த மாதிரி தோன்றப்ப நிறைய தொல்லியல் சான்றுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தோண்டிக்கிட்டு போறப்ப ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலும் குறிப்பிட்ட இடத்துலயும் தொல்லியல் சான்றுக்கான எண்ணற்ற பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்பாங்க கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, திடீர்னு நாங்க கிணறு தோண்டினப்ப இந்த சிலை கிடைச்சிச்சு, கிணறு தோண்டினப்ப இந்த பொருட்கள்லாம் வச்சு ஒரு பெட்டி இருந்துச்சு, இந்த பெட்டி யாரு வச்சா யாரு புதைச்சான்னு தெரியல, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த காலத்துக்குரிய ஒரு குட்டி சிலை, அவங்க வழிபட்ட தெய்வத்தை அதாவது என்னென்னலாம் வச்சு வழிபட்டாங்களோ அதெல்லாமே வச்சு என்ன பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு காலகட்டத்துல அதை வந்து இது பண்ணிருக்கலாம். அல்லது ஒரு வெள்ளமோ ஏதோ ஒண்ணு ஏற்பட்டப்ப எங்க இருந்து ஒரு பொருட்கள்லாம் தள்ளி கொண்டு வரப்பட்டு இன்னொரு இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கலாம், புதையுண்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி போர்வெல்லுகளை தோன்றப்ப கூட நமக்கு என்ன கிடைக்கலாம், நிறைய காலத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கான நிறைய எண்ணங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போல இந்த பனிப்பாறையினுடைய சான்றுகள் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து வீட்டுல வந்து நம்ம வந்து பிரிட்ஜ் பயன்படுத்துறோம் அப்படின்னா ஒரு பொருளை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். இந்த பனிப்பாறை என்ன செய்யுதுன்னா, பனிப்பாறையின் மேல ஒரு பாறை படிமம் ஒளிவாயிருச்சு, ஒரு பறவை மேல விழுந்து இறந்து போச்சு. அந்த பறவை மேல என்ன ஆகிரும், திருப்பி அப்படி பனி மேல பெருகிட்டே போகும். அந்த பறவை மட்டும் எப்படி இருக்கும், அந்த பனிக்கு அடியில மாட்டி அதனுடைய உடல் மட்டும் மாட்டியபடியே இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த பனிப்பாறை என்ன செய்யலாம், உருகலாம். அல்லது நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, பனிப்பாறையை பார்த்துட்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அப்ப அங்க என்னமோ இருக்கு, அப்ப அந்த பனிப்பாறையை சோதிச்சு பார்த்தா என்ன அப்படி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பறவையினுடைய இது மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு இலையா இருக்கலாம், ஒரு மரத்தினுடைய இலை அல்லது ஒரு மரம், அப்படி இல்லைன்னா மனிதர்களுடைய உடல் அல்லது மனிதர்கள் பயன்படுத்திய பொருள், இது எல்லாமே பனிப்பாறைக்கு அடியில் சிக்கி பனிப்பாறை சான்றாக
அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உடலினுடைய தன்மை கூட கெட்டு போகாம கிடைக்கிற வாய்ப்பு கூட இருக்கு. அந்த காலத்து அந்த பறவையினுடைய உடல் கூட ஏன்னா பனிப்பாறைக்குள்ள இருந்திருக்கு. அந்த பனிப்பாறைக்குள்ள இருந்ததுனால அந்த தன்மை மாறாமல், அந்த இயல்பு நிலை கெட்டு போயிராம, அந்த எப்படி இயல்பு நிலை நமக்கு தேவைப்படுதோ, அதே இயல்பு நிலையில பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட நமக்கு இருந்திருக்கு. ஆதி காலத்துலலாம் மனிதர்கள் எங்க வசிச்சாங்க அப்படின்னா, அந்த பனிப்பாறைகள் இந்த மாரி இடங்கள்ல தான் வசிச்சாங்க நம்ம பார்க்கிறோம் நெறைய. அப்ப அந்த பாறைகள் உருகி உருகி வர்றப்ப, இதுல வந்து நெறைய வந்து கிடையாது. எப்ப அந்த மனிதர்களுடைய தன்மையே எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு குகை போல இடத்துல வசிச்சிருக்காங்க. அல்லது அந்த குகையே இயல்பான குகையாக ஒரு மாரி அங்கேயே சொன இருக்கும். ஒரு தண்ணி கிடைக்கிறதுக்கான ஒரு பகுதி இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காலநிலை மாற்றம் வெளியில் ஏற்பட்டாலும், உள்ள அவங்களுக்கு அது வந்து வராது. ஒரு மழை பெஞ்சா கூட உள்ள வராது. அந்த மாதிரியான தன்மை வாய்ந்த இயற்கையான குகைகள். இதுல சமண படுகைகள்லாம் ரொம்ப இருக்கும். சமண படுகைகளை பார்த்தீங்கன்னா, இயற்கையான அதாவது சமணர்கள் எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா, அவங்க இயற்கையோடு எய்திய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அப்ப எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான சமண படுகைகள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்து, அதுல பார்த்தீங்கன்னா, அவங்களே என்ன பண்ணிருவாங்க, அதுலயே போய் அந்த அவங்களே அது படுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு, அவங்க அவங்க அந்த அதுல இருந்து வாழ்வதற்கு அவங்களே இயற்கையோடு மலையவே அப்படி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்குவாங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய சமண படுகைகள் இன்னைக்கு நமக்கு காணப்படுது. போய் பார்த்தா தெரியும். சமணர்கள் எப்படி உயிர் வாழ்ந்தாங்க, அந்த ஏன் அந்த இடத்த அவங்க வந்து தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாமே நமக்கு வந்து பாறை சான்றுகளாக நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாறையில அவங்க வரைஞ்ச ஓவியம் எல்லாம் நம்ம இந்த எல்லா பகுதிகளிலையும் அந்த பழைய கற்கால மனிதர்கள் வெறும் வெள்ளை கலர்ல அந்த கலர் ஓவியத்தை வைத்து அழகாக அவங்களுடைய வாழ்வு ஆதாரங்களை பத்தி அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, புகைப்படங்களாக வரைந்திருக்காங்க. இதெல்லாமே இதன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா, காலநிலையை மறுசீரமைப்பு பண்ண முடிகிறது. ஒரு வரலாற்றை மாற்றி எழுத முடிகிறது. வரலாறு இதுதான் இப்படித்தான். தென் தமிழகத்துல வரலாறு தோன்றவே இல்லை. எல்லாமே வட இந்தியாவுடைய வட இந்திய பகுதியில தான் வந்து எல்லாமே தோன்றி இருக்கு அப்படின்னு பாக்குறத இல்ல. இன்னைக்கு கீழடியிலையும் பாக்குறோம், இங்கேயும் ஒரு நாகரிகம் இருந்திருக்கும் பாக்குறோம். அதே போல செங்கல்பட்டுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா அத்திரப்பாக்கம். அந்த அத்திரப்பாக்கத்துல பாத்தீங்கன்னா பழைய கற்கால கருவிகள், எண்ணற்ற கருவிகள் கிடைச்சிருக்கு அந்த செங்கல்பட்டுல. அப்ப அந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னா, பழைய கற்கால மனிதர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதியாக அந்த பகுதி இருந்திருக்கு. அப்ப இந்தந்த பகுதிகள்ல இவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்ப அந்த பழைய கற்காலம் என்பது எந்த காலத்தை சார்ந்தது, அந்த காலத்தை நல்லா கணிக்க முடியும். இந்த கால கணிப்பு அப்படிங்கிறது வரலாற்றுல ரொம்ப 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 முக்கியம். அப்பதான் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி இதுன்னு சொல்லி நம்ம எழுத முடியும். நம்ம எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை எழுதுறோம் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்தை தொடர்பு படுத்தி நம்ம சொல்லுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்ச முடியாது, அப்படியே சாவி நகன்று விட முடியாது. அந்த வரலாற்றை ஒரு கேப் விட்டுட்டு இந்த காலகட்டத்துல எதுவுமே இல்ல, இந்த காலகட்டத்திற்கான ஆதாரம் எதுவுமே இல்ல அப்படின்னு ஒரு 3ஆம் நூற்றாண்டை மட்டும் ஒண்ணுமே நம்ம வந்து தொடாம 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 4ஆம் நூற்றாண்டுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வரலாறு முழு வரலாறு ஆகாது. அப்ப இந்த தொல்லியல் சான்றை பயன்படுத்தி இந்த கால கணிப்பு முறையை கண்டுபிடித்து காலநிலையை மறுசீரமைப்பு செய்தால்தான் அந்த வரலாறு ஆனது இறுதி வடிவம் பெறும். இதுலதான் யார் என்ன பண்ணுங்க, நமக்கு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், சர் ஜான் மார்சல், இவங்க எல்லாருமே இந்த தொல்பொருள் மானுடவியல்ல கால கணிப்பு முறையை பத்தி ரொம்ப வந்து பேசியிருக்காங்க. 11 விதமான கால கணிப்பு முறை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மைக்கு வாய்ந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை பயன்படுத்துவது எப்படின்னு சொல்லி கொடுக்குது. இந்த மாதிரியான கால கணிப்பு முறைகள் வந்து அதிகமாக நமக்கு வந்து பயன்படுத்தப்படுது. இதுல இந்த கார்பன் 14 அப்படின்னு சொல்லப்படுற கணிப்பு முறையும் மரவளைய கணிப்பு முறையும் ரொம்ப பரவலாக இன்னைக்கு சமுதாயத்தில் நமக்கு வந்து பேசப்படுது. இந்த 2 முறைகளுமே கால கணிப்பை மிக மிக தெளிவாக கண்டுபிடிக்க நமக்கு உதவுது. கதிரியக்க தன்மையினால் சிதைவுறுகிறது. அடுத்து என்ன வருது, கதிரியக்க தன்மையினால் கார்பன் 14 மாறுகிறது. அந்த மரங்கள் தன்னுடைய இதை இறந்ததுக்கு அப்புறம், ஒரு மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த கார்பன் அடுத்து உள்ள போகாது. ஆனா ஏற்கனவே இருக்கிற கார்பன் என்னவா இருக்கும், அதுல கார்பன் 14 இருக்கும், கார்பன் 14 இருக்கும். அந்த கார்பன் 14ங்கிற தனிமம் சிதைவுற ஆரம்பிக்கும் பொழுது, ஏன்னா அது வந்து என்ன ஆயிடுச்சு, இறந்து போய்விட்டது. அப்ப சிதைவுறும் பொழுது அந்த கார்பன் 14 தனிமம் கார்பன் 12 மாறுகிறது. அப்ப இந்த கார்பன் 14 கார்பன் 12 மாறுவதற்கு
எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுகிறதுன்னு வச்சு அத்தனை ஆண்டுகளை வைத்து இந்த இந்த மரமானது இவ்வளவு பழமை வாய்ந்தது, இந்த தோல் பொருளானது இவ்வளவு பழமை வாய்ந்தது, இந்த துணியினுடைய தன்மை இவ்வளவு பழமை வாய்ந்தது, எல்லாத்தையும் நம்மளால முடிவு செய்ய முடியும். அதுபோல காந்தத்தன்மை, எல்லா மண்ணு, செங்கல், கல்லு எல்லாத்துக்குள்ளும் ஒரு கார்பன், ஒரு இரும்பு இருக்கு. அந்த இரும்பு தன்மை தனக்குள்ள ஒரு காந்தத்தன்மையை கொண்டு வருது. அந்த காந்தத்தை மதிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருளினுடைய காலத்தை கணித்து விடலாம். அதுபோல ஒளியை வைத்து, அதாவது வெப்பத்தை வைத்து ஒரு பொருளை, அதாவது உதாரணத்துக்கு ஒரு மண் கிடைச்சிருக்கு நமக்கு, மண் விளக்கோ ஒரு மண் சின்ன ஒரு துண்டு, ஒரு சிறு துண்டு மண் பகுதி கிடைச்சிருக்கு, கருப்பு சிகப்பு மண்களை அப்படின்னா கருப்பு சிகப்பு நம்ம என்ன சொல்லிடுவோம், எல்லாமே இது வந்து கற்காலம் சொல்லி முடிச்சிருவோம். கற்காலத்திலும் புதிய கற்காலமா பழைய கற்காலமா, அப்ப அந்த ஆண்டை கணக்கிடணுமா இல்லையா? அப்ப அந்த மண் அந்த துண்டை வைத்து கொண்டு மேல செய்யலாம். 360 டிகிரி வெப்பத்தை தான் நம்ம செலுத்தணும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு மெல்லிய அழகான ஊதா கலர்ல ஒரு அலை போல ஒண்ணு வந்து வெளியில வரும். ரொம்ப பழமையான மண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், பழமையான அந்த பொருள்னா ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அந்த நீல நிறம் ரொம்ப மெல்லிய தன்மை வாய்ந்ததாக இருக்குன்னா அது வந்து கொஞ்ச காலத்துக்கு முற்பட்டது. அப்ப அந்த தெர்மோலூமினிசன்ஸ் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தியும் இந்த காலத்தை அழகாக கணக்கிட முடியும். அதுபோல வேதியியல் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இரும்பு, மேங்கனீஸ், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான தன்மைகள் உண்டு. அதுக்குள்ள இருக்கின்ற அந்த தன்மையை ஆராய்வதன் மூலமாக இப்ப நம்மளுடைய மண்ணினுடைய தன்மையை வச்சு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இவ்வளவு பொட்டாசியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு முன்பு அந்த மண்ணினுடைய தன்மைன்னு பாக்குறப்ப அதனுடைய பொட்டாசியம் வந்து கம்மியா இருக்கும். இப்ப வந்து பொட்டாசியத்தினுடைய மதிப்பு கூட இருக்கும். இந்த மண்ணுக்கும் உயிர் உண்டு, மண்ணுக்கும் சத்து உண்டு. அந்த மண்ணினுடைய சத்தினை நம்ம வந்து வேறுபடுத்தி பகுத்தாய்வு பண்றப்ப அந்த கால கணிப்பினை வந்து தற்காலத்துல இருக்கிற மண்ணோட ஒப்பிட்டு பார்க்கறப்ப இந்த கால கணிப்பை நாம் பண்ண முடியும். அதுபோல பொட்டாசியம் ஆர்கான் காலக்கணிப்பு. இதுல பொட்டாசியம் என்பது ஆர்கான் 40 மாறுது. ஆர்கான் 40 மாறுறப்ப அதுக்கு தேவையான காலம், அந்த காலத்தை வைத்து இது எவ்வளவு பாரம்பரியமானது, இது எவ்வளவு புதுமையானது என்று நம்மால் கணிக்க முடியும். அடுத்ததாக எரிமலை சாம்பல். எரிமலை சாம்பல்ங்கிறப்ப அந்த லார்வா வெளியில வருது, அந்த குழம்பு வந்து அப்படியே ஒரு சாம்பல் மாதிரி ஒரு படிமம் வருது. அந்த சாம்பல் படிமம் ஐஸ்லாந்துல பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சது, ஐஸ்லாந்தினுடைய காலகட்டத்தை கண்டுபிடிச்சதுக்கே இந்த எரிமலை சாம்பல் தான் உதவுச்சு. ஏன்னா அதுல இருக்க என்ன படிவம்னா சாம்பல் அந்த வந்து ஒரு மண்ணு மேல படிஞ்சிடுறப்ப எவ்வளவு திக்கா அது படிஞ்சிருக்கு, எவ்வளவு அது மேல படிமங்கள் காணப்படுதுன்னு வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு கணிப்பு. அதுபோல மரவளைய கால கணிப்பு. நான் சொன்ன மாதிரி வளையமா மரத்துல இருக்கும், அந்த வளையம் எத்தனை எண்ணிக்கை உள்ளது, அப்ப அந்த வளையத்தை எண்ணி அந்த மரத்தினுடைய வயசையும் சொல்லலாம். ஒரு வளையத்துக்கு இடையில இன்னொரு வளையத்துக்கு இடம் இருக்கிறத பொறுத்தும் அந்த காலத்துடைய தட்பவெப்பத்தை பத்தி சொல்லலாம். அதே போல அந்த வளையம் திக்கா இருக்கா லேசா இருக்கா, அப்ப அந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான தட்பவெப்பம் வருவதும் நம்ம சொல்லலாம். இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு முறைதான் வந்து இது மரவளைய கால கணிப்பு முறை. அதுபோல மகரந்தத்தாள் கணிப்பு முறைங்கிறது மரத்திலிருந்து மகரந்தம் வெளிப்படும். அந்த மகரந்த தூள்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மகரந்த தூள்கள் அப்படியே ஈரப்பதமான ஒரு பொருள் மேல படிஞ்சிருச்சுன்னா அது தன்மை மாறாம அப்படியே இருக்கும். அப்படி படிந்த ஒரு அமிலத்தின் மேலோ ஈரப்பதத்தின் மேலோ படிஞ்சதுன்னா அதை திருப்பி எடுத்து நம்ம சோதிச்சு பாக்குறப்ப அந்த மகரந்தத்தாளுடைய கால கணிப்பு வந்து அந்த மரத்தினுடைய கால கணிப்பு நம்மளால பண்ண முடியும். அடுத்து ஒளி அதிர்வுன்னு பாக்குறப்ப எலும்பு இந்த மாதிரி பொருட்கள்ல காலப்போக்குல மக்கி போன எலும்புல பாத்தீங்கன்னா தட்டினீங்கன்னா சத்தம் வராது. இப்ப கையில இருக்கிற ஒரு எலும்பை வச்சு நம்ம தட்டி பார்த்தோம்னா வேற மாதிரி சத்தம், வெண்கல சத்தம் கூட வரும், வெண்கலம் மாதிரி சத்தம் கூட வரும். அப்ப சத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னா தற்காலத்திய பொருள், சத்தமே வரல அப்படின்னா ரொம்ப பழைய காலம் அந்த அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஒளி அதிர்வு. அதுபோல ஆப்சிடியன் படிவு. ஆப்சிடியன் படிவமாக பதிந்திருக்கும் கனிமங்களில் அந்த பொருளை வச்சு நம்மளால பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.